நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு சோதனையான காலகட்டத்தில் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு நோக்கினும் முஸ்லிம்களுக்கு ஏதாவது சில பிரச்சனைகள், சங்கடங்கள், மன உளைச்சல்கள் ஏற்பட்டவாறு இருக்கிறது. இதற்கான தீர்வை நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகிறது. நாம் என்ன பரிகாரம் தேட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நாம் எப்படி துஆக்கள் கேட்டு இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் தீர்வை பெற வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களை நம்முடைய மார்க்கம் தெளிவான முறையிலே எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறது. பொதுவாக அருமை சகோதரர்களே, சோதனைகள் ஏற்படுகிற போது நாம் அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும். முறையிடுவது என்றால் மேலோட்டமாக அல்லாமல் அவனை முழுமையாக நாம் நம்ப வேண்டும். நம்பி நாம் துஆ கேட்டோம் என்றால் அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். நபிமார்களுடைய நடைமுறை அப்படித்தான் இருந்திருக்கிறது. இறை நம்பிக்கையிலே அவர்கள் அழுத்தமாக இருந்திருக்கிறார்கள், மிக்க உறுதியாக இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் வேண்டியதை கேட்டு பெற்றிருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நமக்கு நல்வழியும் காண்பித்திருக்கிறார்கள். நாம் அல்லாஹ்விடத்தில் வேண்ட வேண்டும். அப்படி வேண்டும் போது அவனை முழுக்க நாம் நம்ப வேண்டும். கேட்ட மாத்திரத்திலே நம்முடைய துஆக்கள் கபூலாகிவிடும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. அதற்கு சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் கூட ஆகலாம். சற்று பொறுமை காக்க வேண்டும். ஆனால் கடைசி வரை நாம் நம்பிக்கை இழக்கக்கூடாது என்பதுதான் நபிமார்கள் நமக்கு காண்பித்து தந்த நல்வழியாக இருக்கிறது. அதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்பவர்களிலே அவன்தான் மிகச் சிறந்தவன் என்கின்ற இந்த திருவாசகத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். ஹீன உல்கிய ஃபின்னார், அக்னி குண்டத்திலே அவர்கள் வீசப்பட்ட சந்தர்ப்பத்திலே. அதே போல்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்கின்ற வாசகத்தை வாசித்தார்கள். ஹீன காலு இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷௌஹும் என்று முனாஃபிக்குகள் சொல்லிய போது முனாஃபிக்குகள் சொன்னார்கள், மக்கள், பல நாட்டு படைகள் உங்களை அழிப்பதற்காக வேண்டி திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் அவர்களை அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொன்னபோது ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பகர்ந்தார்கள். அப்படியானால் இந்த வாசகம் இருக்கிறதே, அல்லாஹ்வின் மீது அவர்கள் கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வாசகமாக இருக்கிறது. கொஞ்சம் கூட அவர்கள் அஞ்சவில்லை, பயப்படவில்லை. பன்னாட்டு படைகள் திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை இல்லாமலாக்க என்று சொன்னபோது நாம இருந்தால் கதிகலங்கி போவோமா இல்லையா? அஞ்சுவோமா இல்லையா? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயும் சத்திய சஹாபிகளிடத்திலேயும் சிறிதளவுக்கு கூட அந்த அச்சம் ஏற்படவில்லை. எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான் என்று உறுதியாக சொல்லிவிட்டார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, சோதனைகள் ஏற்படும். அப்போது நாம் துவண்டு விடக்கூடாது. துவண்டு விடக்கூடாது என்றால் நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். எப்படி ஈமான் அதிகரிப்பது? நாம் அல்லாஹ் ரசூலை நம்பி வாழ்கின்றோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுக்கு நாம் சொந்தக்காரர்கள். எனவே ஒருபோதும் அந்த அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் என்கின்ற நம்பிக்கை நமக்கு அழுத்தமாக இருக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, சோதனைகள் தொடர்ந்தவாறுதான் இருக்கும். அதற்கு கால அளவு என்பதெல்லாம் கிடையாது. களிமா சொன்ன முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே சோதனைகள், துன்பங்கள் ஏற்பட்டவாறு தான் இருக்கும். அல்லாஹ் நம்மை புடம் போட்டு கொண்டிருப்பான், நம்முடைய ஈமானை பரிசோதித்து கொண்டிருப்பான்.
ஈமானிலே பலத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பான். அன் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول لا يزال أمة قائمة بأمر الله ما يضرهم من كذبهم ولا من خالفهم حتى يأتي أمر الله وهم على ذلك. கியாம நாள் வரை முஸ்லிம்களுக்கு ஏதாவது சோதனைகள் ஏற்பட்டவாறு தான் இருக்கும், தொடர்ந்தவாறு தான் இருக்கும் என்கிற அந்த செய்தியை முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸின் வாயிலாக நமக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரிலே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு பல்வேறுபட்ட சங்கடங்கள் ஏற்படும், ஆனால் அந்த சங்கடங்கள் அவர்களை எந்த வகையிலையும் பாதிக்காது. அவர்களை பொய்யாக்குவார்கள், எதிராக செயல்படுவார்கள். இருந்தாலும் கூட இவர்கள் தங்களுடைய அந்த கொள்கை குன்றாக நிற்பார்கள். இது எது நாள் வரை நீடிக்கும் என்றால் ஹத்தா ஏத்தி அம்புருல்லா, கியாம நாள் வரை இது இருந்து கொண்டுதான் இருக்கும். வஹும் அலா தாலிக, அந்த நன்மக்கள் அந்த ஈமானிலே உறுதியாகவே இருந்து கொண்டிருப்பார்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகர நான் கேட்டிருக்கிறேன் என்று அதற்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டவாறு இருக்கிறது. வலைதளங்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலேயும் ஏற்படுகிறது, வேறு சில நாடுகளிலேயும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது கியாம பரிபந்தம் வரை இது போன்ற சோதனைகள் ஏற்பட்டவாறு தான் இருக்கும் என்பது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அன்பான பெருமக்களே, காசா மக்கள், பலஸ்தீன் மக்கள் தொடர்படியான சோதனைகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். சற்றேறக்குறைய 22 மாதங்கள் கடந்து விட்டன. இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் ஈவு இரக்கமற்ற முறையிலே மனித படுகொலைகளில் ஈடுபட்டவாறு இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த அரக்கத்தனமான செயல்பாடுகள் இருக்கிறத, இரக்கமற்ற அந்த செயல்பாடுகள் இருக்கிறத முழு உலகிலேயுமே அத்தனை மூமின்களையும் பெரும் கவலையிலே ஆழ்த்திருக்கிறது. மூமின்களை மட்டுமல்ல அன்பான சகோதரர்களே, மூமின்கள் அல்லாதவர்கள் அவர்களும் ஆழ்ந்த கவலையிலே இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மூமின்கள் எந்த அளவுக்கு நாம் கவலைப்படுகிறோமோ அதே போன்றுதான் ஒவ்வொரு நாட்டிலே இருக்கக்கூடிய மூமின்கள் அல்லாதவர்கள், சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதற்கான அந்த எதிர் நடவடிக்கைகளை ஈடுபட்டவாறு இருக்கிறார்கள். பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி ஆதரவு குரல், அபய குரல் எழுப்பியவாறு இருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோமே. அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். யா அல்லாஹ், வெகு விரைவிலே இஸ்ரேலுக்கு நீ பாடம் புகட்ட வேண்டும், காசா மக்களை நீ காப்பாற்ற வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே. அந்த துஆ ஒருபோதும் வீண் போகாத அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே. சில சந்தர்ப்பங்களில் சில சோதனைகள் அது பல மாதங்கள் நீடிக்கலாம், வருடங்கள் தொடரலாம், ஆனால் வெற்றி நமதே. நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை ஏற்ற அந்த மூமின்களுக்கு வெற்றியை தந்தருள்வான் என்பதிலே நாம் ஆழ்ந்த நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதற்கு பல்வேறுபட்ட எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. அருமை சகோதரர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அகழ் போர் நடைபெற்றது. ஏற்கனவே நாம் ஞாபகப்படுத்தியிருக்கிறோம். ஹந்தக் போர். புனித மதீனா செல்கின்ற மக்கள் அந்த ஹந்தக் போர் நடைபெற்ற அகழ் வெட்டிய அந்த இடத்தை சியாரத்து செய்திருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்த வசனம் என்ன? அதைத்தான் நாம் எடுத்த மாத்திரத்திலே வாசித்து ஓதி காண்பித்தோம். அல்லதீன கால லஹுமுன் நாஸ், சில மக்கள் முனாஃபிக்குகள் மூமின்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இன்னன்னாஸ கது ஜமாஉலக்கும், எதிரிகள் அணிதிரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள், ஃபக்ஷவும், அந்த எதிரிகளை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று முனாஃபிக்குகள் மூமின்களை அச்சுறுத்திய போது, பயப்படுத்திய போது, ஃபஸாதஹும் ஈமானா, மூமின்களுக்கு இந்த வார்த்தைகள் ஈமானை அதிகரிக்க செய்தது. வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான், அவனே போதுமானவன் என்று சொன்னார்கள். கொஞ்சமேனும் கலங்கினார்களா?
பயந்தார்களா? அரண்டார்களா? நிச்சயமாக இல்லை அருமை சகோதரர்களே. ஆல இம்ரானிலே 173ஆம் வசனமாக இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது. ஆம், அந்த முனாஃபிக்கள் என்ன செய்தார்கள்? பன்னாட்டு படைகள் திரண்டு வருவதாக மூமின்களை அச்சுறுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஃபமக்தரசூலிதாலிக்க, அதற்காக அந்த மூமின்கள் மெனக்கடவில்லை, பயப்படவில்லை, அதை பொருட்படுத்தவில்லை. பல் தவக்கலு அலல்லாஹ், அல்லாஹ் மீது முழு தவக்கல், நம்பிக்கை கொண்டார்கள். வஸ்ஸானுபிஹி, அவரிடத்திலே உதவி கோர ஆரம்பித்தார்கள். 10,000 பேர் கொண்ட படைகள், பரநாட்டு படைகள் மதீனாவை அடர்ந்தேறுவதற்காக, முற்றுகையிடுவதற்காக கூட்டம் கூட்டமாக மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். முனாஃபிக்குகள் இதை அச்சுறுத்தினார்கள். ஆனால் ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் 3000 பேர் தான் சஹாபிகள் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் மதீனாவிலே. 10,000 பேர் அங்கே, 3000 பேர் அங்கே, மும்மடங்கு கூடுதலாக இருக்கிறார்கள் அந்த எதிரிகள். ஆனால் பயப்படவில்லை, அந்த மூமின்கள் பயப்படவில்லை. அருமை சகோதரர்களே, இந்த தகவல் இருக்கிற இந்த மெசேஜ் அவருடைய உள்ளங்களில் ஈமானை அதிகப்படுத்துகிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சத்திய சஹாபிகளிடத்திலே கலந்தாலோசனை செய்கிற போது நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அழகான யோசனை சொல்லுகிறார்கள். 10,000 பேரும் மதீனாவிற்கு உள்ளே ஊடுருவ முடியாதவாறு, உள்ளே நுழைய முடியாதவாறு எங்கள் நாட்டு பாரசீக நாட்டு பழக்க பிரகாரம் நாம் சுற்றி அகல் தோண்டி விடுவோம், பெரிய பெரிய பள்ளங்களை தோண்டி விடுவோம். அந்த பள்ளங்கள் வழியாக அவர்கள் உள்ளே நுழைய முடியாது, மதீனாவிற்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொன்ன மாத்திரத்தில் அன்பான சகோதரர்களே, அத்தனை சஹாபிகளும் தயாராகிவிட்டார்கள். இரவு பகலாக பள்ளம் தோண்டுகிறார்கள். எந்த வழியாக அந்த எதிரிகள் மதீனாவிற்குள் ஊடுருவார்களோ அந்த வழிகள், எல்லா வழிகளிலுமே எத்தனை நாட்கள் ஆயிருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மிகப்பெரிய பள்ளங்களை தோண்டுகிறார்கள். எதிரிகளும் வந்து விட்டார்கள். 10,000 பேர் கொண்ட எதிரிகள் மதீனாவிற்குள்ளே ஊடுருவ வந்திருந்த போது பள்ளங்களை பார்த்து பயந்து போய் அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்கிறார்கள். காரணம், பள்ளங்களை கடந்து அவர்களால் வர முடியாது. அவர்கள் அதற்கு அப்பால் நிற்கிறார்கள். என்றாவது ஒரு நாள் இந்த முஸ்லிம்கள் நமக்கு பணிந்து வருவார்கள், கட்டுப்பட்டு வருவார்கள், அப்போது ஒரு கை பார்ப்போம் என்கின்ற மமதையோடு, அகங்காரத்தோடு அவர்கள் நிற்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? பள்ளங்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு அம்பரிகிறார்கள். மூமின்களை பார்த்து, முஸ்லிம்களை பார்த்து. மூமின்கள் சும்மா இருக்கவில்லை, பதிலுக்கு பதில் அவர்களும் அம்பரிகிறார்கள். அம்பு வீசுகின்ற அந்த போர் அங்கே நடைபெற்றவாறு இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிறது, 1 மாதம் கடக்கிறது. இப்போது மூமின்கள் முற்றுகையிடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மதீனாவை விட்டு வெளியே வர முடியவில்லை. வெளியே வந்தால்தானே அவருடைய தேவைகள் பூர்த்தியாகும். எப்படி இருந்தாலும் ஊருக்கு வெளியே மக்கள் வந்துதானே ஆக வேண்டும். அவருடைய தேவைகளுக்காக, அவர்களுடைய அந்த பொருளாதாரத்திற்காக வந்துதானே ஆக வேண்டும். 1 மாதம் கடக்கிறது. அல்லாஹுடைய சோதனை இறங்குகிறது. மூமின்களுடைய அந்த பொறுமைக்கு கிடைத்த ஒரு உயர்ந்த பரிசு அருமை சகோதரர்களே. என்ன சோதனை? சபா என்கின்ற காற்று, பயங்கர காற்று, சுழல் காற்று, பாலைவன காற்று வீசுகிறது. அந்த காற்று மூமின்களை நோக்கி வீசவில்லை, மதீனாவை நோக்கி அது வீசவில்லை. எதிரிகள் எந்த பக்கம் பாளையம் இறங்கியிருந்தார்களோ, எந்த பக்கம் முகாமிட்டிருந்தார்களோ அந்த திசையிலே அந்த விஷக்காற்று, அந்த புயல் காற்று வீசுகிறது. காற்றை அவர்களால் தாங்க முடியவில்லை. அன்பு சகோதரர்களே, 10,000 பேரும் விரண்டோடுகிறார்கள். அவர்கள் தங்கியிருந்த அந்த முகாம்கள் இருந்து, அந்த ஏரியாவிலிருந்து பயந்து விரண்டோடுகிறார்கள். இது கற்பனை காவியமல்ல அன்பு சகோதரர்களே, குர்ஆன் ஷரீஃபிலே காணப்படுகின்ற உண்மை. சூரத்துல் அஹ்ஸாபிலே அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அளித்த அந்த அருட்கொடை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது ஜாஅத்துக்கும் ஜுனூதுன், உங்களை தாக்க, உங்களை அழிக்க ஜுனூத், பல நாட்டு படைகள் வந்தார்களே. ஃபாரிசல்னா அலைஹிம் ரீஹா, நாம் அவர்கள் மீது ரீகை அனுப்பி வைத்தோம். ரீஹ் சுழல் காற்று, பாலைவன காற்று, சூறாவளி காற்று.
அது மட்டுமல்ல ஜுனூதன் லம் தரவுஹா, நீங்கள் காணாத சில பட்டாளங்களையும் அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அது யார் பட்டாளம்? அந்த 3000 சத்திய சஹாபியலுக்கு அப்பால் மலக்குமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பி வைத்தார். மலக்குமார்கள் பதிலடி கொடுத்து கொண்டிருந்தார்கள் மறைமுகமான முறையிலே. நாம் சொல்லவில்லை அருமை சகோதரர்களே. சூரத்துல் அஹ்ஸாப் 22ஆம் பாகம் 33ஆம் அத்தியாயம், அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது பற்றி பேசி கொண்டிருக்கிறான். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அப்படியானால் சோதனைகள் ஏற்படத்தான் செய்யும். அந்த சோதனைகளின் போது நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? பொறுமை காக்க வேண்டியிருக்கிறது. அப்படி பொறுமை காக்கிற போது நிச்சயமாக அன்பான பெருமக்களே, அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் என்பதிலே சிந்தித்தும் சந்தேகமே இல்லை. நாம் சொல்லி கொண்டிருக்கிறோமே, கியாம நாள் வரை இந்த நிலை நீடிக்கும் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோமே. சுபைர் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் இப்னு ஹிப்பானிலே பதிவாகி இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் நாங்கள் வருகை தந்தோம். ஃபஷக்கவுனா இலையல் ஹஜ்ஜாஜ், கொடுங்கோலர் ஹஜ்ஜாஜினுடைய அந்த கொடுங்கோன்மையை நாங்கள் எடுத்துரைத்து கொண்டிருந்தோம். அவர் ஒரு கொடுங்கோலராக இருந்தார். நிறைய பேரை கொன்று குவித்து கொண்டிருந்தார் அநியாயமான முறையிலே. இவ்வாறு இவர் பண்ணுகிறாரே என்று நாங்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் முறையிட்ட போது அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் பதிலளித்தார்கள், இஸ்பிரு, கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். ஃபைன்னஹு லா யத்தி அலைக்கும் யௌமுன் அவ் ஸமான், ஒவ்வொரு காலம் வந்து கொண்டிருக்கும், ஒவ்வொரு நாட்களும் உங்களை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கும். இல்லா வல்லதி பாதஹு அஷர்ரு மின்ஹு, அந்த காலத்துக்கு பின்னாலே அடுத்த காலம் அதை விட மோசமாக இருக்கும் என்று சொன்னார்கள். இப்போது இந்த நிலை என்றால் இதற்கு பின்னால் இதைவிட மோசமான நிலையெல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கும். நீங்கள் தான் பொறுமை காக்க வேண்டும். ஹத்தா தல்கவ் ரப்பக்கும், உங்களுக்கு மௌத்து வருகிற வரை என்றார்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள். இதை நானாக சொல்லவில்லை, சமீத்துஹு மின் நபியிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைக்கு உலகிலே நானா பாகங்களிலேயும் நம்முடைய முஸ்லிம்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த சோதனைகள் தொடரும். அதே சமயத்தில் அன்பான பெருமக்களே, எந்த அளவுக்கு நாம் பொறுமை காக்கிறோமோ அந்த பொறுமைக்கு அல்லாஹுடைய நல்லுதவி கிடைக்கும் என்பதற்கு அருமை சகோதரர்களே, பலஸ்தீன் ஒரு சிறந்த சாட்சியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 22 மாதங்கள் அவர்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கின்றோம் அன்பான பெருமக்களே, குண்டும் மழை பொழிந்தவாறு இருக்கிறது. எங்கு நோக்கினும் குண்டு மழை. இதை நாம் விவரித்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே பிள்ளைகள் படுகின்ற பாட்டை பாருங்கள், அந்த தாய்மார்கள் அந்த பிள்ளைகளை அரவணைக்கின்ற நிலையை பாருங்கள், அந்த பிள்ளைகளுடைய அந்த உறுப்புகள் அவயங்கள் எல்லாம் சேதப்படுத்தப்படுவதை பாருங்கள். குலை நடுங்குகிறதே அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. நம்முடைய பிள்ளை ஒருவருக்கு ஒன்று சிறு சிராய்ப்பு ஏற்பட்டு விட்டால், ஒரு படியிலே கீழே விழுந்து விட்டால் பதபதைத்து போகிறோமே, அவர்கள் யார்? அந்த முஸ்லிம்கள் யார்? அன்பான பெருமக்களே, அன்றைக்கு தாங்கள் ஒரு காட்சி பார்த்திருப்பீர்கள். பாலைவனத்திலே ஒரு குழந்தை கிடக்கிறது. அந்த குழந்தை பால் குடித்தவாறு கிடக்கிறது. உடம்பெல்லாம் துணி வைத்து போர்த்தப்பட்டிருக்கிறது. அதை வர்ணிக்கிறார்கள், வார்த்தைகளால் வர்ணிக்கிறார்கள். அழகான குழந்தாய், நீ உயிரோடு இருக்கிறாயா, இறந்து விட்டாய் என்பது தெரியவில்லை. உன்னுடைய தாய் எங்கே சென்று விட்டார் குழந்தாய்? நீ இப்படி படுத்து கிடக்கிறாய, நீ எப்போது எழப்போகிறாய் குழந்தாய்? அந்த போட்டோவை அப்படி எடுத்து போட்டு, அன்பான பெருமக்களே, அந்த குழந்தையை பார்த்து மக்கள் பேசுகிறார்கள். இது ஒரு உதாரணம் தான் அருமை சகோதரர்களே. நிறைய உதாரணங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் வேறு, அவர்கள் வேறா? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன சொன்னார்கள்? பல ஹதீஸுகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே. அல் மூமினு லில் மூமினி கல் புன்யான், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கட்டிடத்தை போன்றவர்கள். கட்டிடம் இருக்கிறதே, அது ஒரு பகுதி மற்றொரு பகுதி பற்றி நிற்கிறது. பற்றாமல் அந்த கட்டிடம் நிற்க முடியாது. அதே போல்தான் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு இருக்கிறார். மூமினோடு மூமின்களாக அவர்கள் மிகவும் பற்றுதலோடு இருக்க வேண்டும் என்று சொன்ன பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களுடைய விரல்களை இப்படி நெருக்கி காண்பித்தார்கள். இப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். நெருக்கமாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதை விளக்குவதற்காக வேண்டி வஷப்பக்க பைன அசாபி, அவர்கள் வேறு நாம் வேறா?
நாம் மூமின்கள், நம்மை போன்ற மூமின்கள் தானே. அவர்கள் வேதனைப்படுகிற போது நாம் இரத்த கண்ணி வடிக்க வேண்டுமா வேண்டாமா சற்று யோசித்து பாருங்கள் அன்பான பெருமக்களே. யாரோ எவரோ என்று நாம் வாராது இருக்க முடியவில்லை. நம்முடைய நெஞ்சம் பதறுகிறது, நம்முடைய கண்கள் கண்ணீரை சிந்துகின்றன. எனவே நாம் என்ன செய்கின்றோம்? அந்த மக்களுக்காக மிகவும் பரிதாபப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். மற்றொரு ஹதீஸிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஃமினூன கரஜுலின் வாஹிதின் இனிஸ்தகா ஐனுஹு இஸ்தகா குல்லுஹு வ இனிஸ்தகா ரஸுஹு இஸ்தகா குல்லுஹு. ரவாஹு முஸ்லிம். மூமின்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஒரே மனிதரை போன்றுதான், ஒரு மனிதரை போன்றுதான். ஒரு மனிதர் இருக்கிறாரே, அவருடைய கண் நோய்வாய்ப்பட்டால் இனிஸ்தகா ஐனுஹு, கண் நோய்வாய்ப்பட்டால் இஸ்தகா குல்லுஹு, உடம்பு பூராம் நோய்வாய்ப்பட்டது போன்றிருக்கிறது. அந்த கண்ணிலே உள்ள அந்த தூசியை எடுப்பதற்காக வேண்டி உடனே உடம்பு முழுக்க ஒத்துழைக்கிறதா இல்லையா? அத்தனை உறுப்புகளும் ஒத்துழைக்கிறதா இல்லையா? அதே போன்று தலைவலி வந்து விட்டால் வைனிஸ்தக்கா ரசுஹு, ராசிலே ஒரு தலைவலி ஏற்பட்டால் உடம்பெல்லாம் ஒத்துழைக்கிறதா இல்லையா? உடனே கை போகிறது, மண்டியிட்டு அமர்கின்றோம், நாம் தலையிலே மருந்தை தடவுகின்றோம். இப்படி உடம்பெல்லாம் ஒத்துழைக்கிறதா இல்லையா? இதே போன்று தான் மூமின்கள் இருக்க வேண்டும் என்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நமக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் பிறர் கவலைப்பட வேண்டும். பிறருக்கு கவலை ஏற்பட்டால், பிறருக்கு கவலை துன்பம் ஏற்பட்டால் நாம் கவலைப்பட வேண்டும். நாம் கவலைப்பட வேண்டுமா இல்லையா? நம்முடைய உடம்பிலே உள்ள ஒரு உறுப்பு வேதனை அடைகிற போது அத்தனை உறுப்புகளும் அதற்காக பச்சாதாபப்படுகிறதா இல்லையா? ஒத்துழைக்கிறதா இல்லையா? அதே போன்றுதான் நாம் ஒரு மனிதரை போன்று, அத்தனை பேரும் ஒரே மனிதரை போன்று, ஒரே உடம்பை போன்று நாம் வாழ வேண்டும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்திருக்கிற அந்த போதனையை நாம் மறக்க முடியுமா? அன்பான பெருமக்களே, சகோதரர்களே, இதன் காரணமாகத்தான் பல நாடுகளிலிருந்து பல்வேறுபட்ட உதவிகள் அங்கே இப்போது சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது. சில நல்ல மாற்றங்களும் ஏற்பட்டவாறு இருக்கிறது. பலஸ்தீனை தனி நாடாக அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று பல நாடுகள் இப்போது முன் வந்திருக்கின்றன. அதே போன்று இஸ்ரேலிலேயும் கூட மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டவாறு இருக்கிறது. மயிலாடுதுறையிலேயும் கூட ஒரு பேரணி நடத்தவிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் எல்லாருமே சேர்ந்து அவர்கள் தான் இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறார்கள். பலஸ்தீன் காசா மக்களுக்கு ஆதரவாக இப்படி எல்லா இடங்களிலேயும் ஒரு எழுச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாம் தெரிந்து வைத்திருக்கிற ஒரு விஷயம், வலைதளங்களிலே காணப்படுகின்ற ஒரு விஷயம், குனூத் நாசிலா ஓதி கொண்டிருக்கிறோம். குனூத் நாசிலா என்றால் இது போன்ற துன்பங்கள், துயரங்கள் ஏற்படுகிற போது அந்த துன்பங்கள் அகழ்வதற்காக வேண்டி, அந்த துயர்கள் துடைக்கப்படுவதற்காக வேண்டி நாம் செய்கின்ற ஒரு பிரார்த்தனை, அதான் குனூத் நாசிலா. நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். மால் ஜமாத்துலமா சார்பிலே அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்ற போது அநியாயமான முறையில் 70 அன்சாரி சஹாபிகள், காரி சஹாபிகளை எதிரிகள் கொன்று குவித்த போது அந்த எதிரிகளுக்கு எதிராக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகையிலே ருக்குவுக்கு பின்னாலே குனூத் நாசிலா ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்ததின் பேரிலே அதற்கு பின்பு நல்ல பல மாற்றங்கள் ஏற்பட்ட அந்த சம்பவத்தை முன்மாதிரியாக வைத்து புகாரி ஷரீஃபில் இருக்கின்ற அந்த சம்பவம், 4 கபீலாவை சார்ந்தவர்கள் 70 அன்சாரி சஹாபிகள் சாதாரணமானவர்களா? முஹாஜிர் சஹாபிகளுக்கு அவர்கள் செய்த உதவிகள் தான் என்ன வார்த்தைகளால் வர்ணிக்க முடியுமா? மீலாது பயானிலே மதீனத்து அன்சார்கள் பற்றி தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டதா இல்லையா? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதனையின் விளிம்புக்கே சென்று விட்டார்கள். வேதனையினுடைய ஆழ்ந்த வேதனைக்கு ஆளாகி விட்டார்கள். எனவே 1 மாத காலம் அவர்கள் அந்த குனூத் நாசிலா என்கிற அந்த பிரார்த்தனையை மேற்கொண்டார்கள் என்பதை ஆதாரமாக வைத்துத்தான் இன்றைக்கும் நம்முடைய பள்ளியிலே மட்டுமல்ல, நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்களிலே தினமும் ஃபஜ்ர் தொழுகையிலே, சுபுஹ் தொழுகையிலே, 2ஆம் ரக்காத்திலே ருக்குவுக்கு பின்னாலே அந்த குனூத் நாசிலா ஓதி, யா அல்லாஹ், அந்த பலஸ்தீன் மக்களுக்கு நீ நல்லுதவி செய்வாயாக, பலஸ்தீன் மக்களுக்கு யார் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ பாடம் கற்பிப்பாயாக, அவர்களை நீ கைவிடுவாயாக, அவருடைய சூழ்ச்சியை நீ முறியடிப்பாயாக, அவர்களுக்கு தோல்வி முகத்தை ஏற்படுத்துவாயாக, அவர்களை சின்னா பின்னப்படுத்துவாயாக, ஆது சமூது கூட்டத்தை அடித்தது போன்று அடிப்பாயாக
என்கின்ற அந்த துவாவை நாம் கேட்டவாறு இருக்கிறோம் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. அப்படியானால் நாம் தொடர்ந்து துவா கேட்க வேண்டும். இவ்வளவு நேரம் நாம் பேசிய பேச்சினுடைய சாராம்சமே, நாம் வேறல்ல, அவர்கள் வேறல்ல. அவர்கள் படுகின்ற துன்பங்கள் நமக்கு ஏற்பட்ட துன்பங்களாக, நமக்கு ஏற்படுகிற துன்பங்களாக நாம் வேதனைப்பட வேண்டும். குறிப்பாக தஹஜ்ஜத் தொழுகையிலே நாம் துவா கேட்க வேண்டும். தஹஜ்ஜத் தொழுகையிலே, அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, தஹஜ்ஜத் தொழுகையில நாம் துவா கேட்க வேண்டும். அதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இரவனுடைய நடுப்பகுதி வந்துவிட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாமே முன் வந்து அடியார்களை பார்த்து பேசுகின்றான். ஹல் மின் சாயிலி யூதா வஹல் மின் தாயின் உஸ்தஜாபுலா வஹல் மின் முஸ்தக்ஃபின் யூஃபருலா. யாராவது இடத்திலே கேட்பவர் உண்டா? நான் கேட்பதை தருகின்றேன். துவா செய்பவர் உண்டா? அவருடைய துவாவை நான் ஏற்கிறேன். பாவ மன்னிப்பு வேண்டுவோர் உண்டா? நான் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ்வே முன் வந்து கேட்கிற ஒரு அருமையான நேரம் தான் சஹர் நேரம். சஹர் நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தஹஜ்ஜத் நேரத்திலே துவா கேட்க வேண்டும். பலமுறை நாம் கேட்ட ஒரு விஷயம்தான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய புதல்வர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். காரணம், அவர்கள் ஒரு தப்பு செய்தார்கள், திருந்தினார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சஅஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி என்றார்கள். என் ரப்பிடத்தில் நான் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி நேரத்தை தள்ளி வைத்து சஹர் நேரத்தில் துவா கேட்டார் என்று நாம் பார்க்கிறோம். சஹர் நேரத்தில் துவா கேட்கிற போது அந்த துவாவுக்கு மகத்துவம் இருக்கிறது. எனவே நாம் தஹஜ்ஜத் வேளையிலையும் துவா கேட்க வேண்டும். அதே போன்று அந்த சுபுகளையும் அந்த குனூத் நாசிலா ஓதி நாம் துவா கேட்டோம் என்றால், அன்பான சகோதரர்களே, அந்த மாதிரி துவா கேட்கிற போது இமாம் சத்தமிட்டு துவா ஓதுவார். பின்னாடி உள்ளவர்கள் மனசுக்குள்ளே கையை உயர்த்தாமலேயே ஆமீன் ஆமீன் என்று சொல்லிக்கொண்டு கொஞ்ச நாள் தாங்கள் இயன்ற மட்டும் ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்தீர்கள் என்றால், அந்த துவாவிலே கலந்து கொண்டீர்கள் என்றால், யாராவது ஒரு சில பேருடைய துவா கபூலாகி அந்த பலஸ்தீன் மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா? ஒரு விடுதலை கிடைக்காதா? அவர்கள் நம்மை போன்று ஒரு நிம்மதியாக வாழ வேண்டாமா? கொஞ்சம் யோசிங்கள் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. எவ்வளவு காலத்திற்கு அவர்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள்? எத்தனை பேர் அவர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? அவருடைய உடம்பு உறுப்புகள் எல்லாம் சேதப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதனையிலும் வேதனையாக இருக்கிற இது போன்ற ஒரு கொடுங்கோன்மையை நம்முடைய இந்த ஆயுள் காலத்தில் நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். பயங்கரமான ஒரு கொடுங்கோன்மையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் துவா செய்ய வேண்டும். அதற்காக ஜமாத்துல் உலமா முன்னெடுத்திருக்கிறது. கண்டன பொதுக்கூட்டம் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நடத்தவிருக்கிறது. அதற்கு முன்னாலே ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறது. வருகிற 2ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம் மக்கள், மூமின் மக்கள் எல்லோரும் ஒரு நாள் நோன்பு நோற்று அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறது. தாங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே நாம் நம்முடைய தேவைகளுக்காக, சுய தேவைகளுக்காகவெல்லாம் நஃபில் நோன்புகள் நோற்போமா இல்லையா? அதே போன்றுதான் அந்த பலஸ்தீன் மக்களுடைய அந்த உயர்வுக்காக, அவர்களுடைய நிம்மதியான வாழ்க்கைக்காக, அந்த பூமி மீட்கப்படுவதற்காக, மஸ்ஜித் அக்ஸா மீட்கப்படுவதற்காக நாம் ஒரு நாள் நோன்பு நோற்கலாமா? இன்ஷா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தில் எல்லோருமே நோன்பு நோற்க வேண்டும். ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் ஸ்கூல் லீவாக இருக்குமானால் பள்ளி பாலகர்கள் எல்லோரும் நோன்பு நோற்றால், காரணம் பிள்ளைகள் நோன்பு நோற்று அவர்கள் துவா கேட்கிற போது அந்த துவாவுக்கும் ஒரு மகத்துவம் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அந்த துவாவினுடைய வெளிப்பாட்டை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருபோதும் நாம் நம்பிக்கை இழக்கக்கூடாது அருமை சகோதரர்களே. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? வரக்கூடிய அந்த புதன்கிழமை மாலை அந்த நைட்டில் நாம் சஹர் 4:50க்கு பாங்கு சொல்லப்படுகிறது என்றால் 4:30 மணிக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சஹர் உணவை பூர்த்தி செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்து கொண்டு அன்று பகலிலே, வியாழக்கிழமை பகலிலே அசருக்கு பின்னாலே தாங்கள் பள்ளிவாசலுக்கு வந்து விட்டீர்கள் என்றால் கொஞ்ச நேரம் நாம் திக்ரு செஞ்சு அந்த மக்களுக்காக துவா செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் நம்முடைய நிர்வாகஸ்தர்கள் செய்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். எனவே அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நம்மால் என்ன பண்ண முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும். இந்த துவாக்களுடைய ஒரு பலனாக நம் ஊர் மக்கள் சார்பிலே இதே போன்று பல ஊர் மக்களும் துவா செய்ய காத்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பரக்கத்தின் காரணமாக அந்த மக்கள் வெகு சீக்கிரம் விமோச்சனம் அடைவார்களா இல்லையா, நிம்மதி பெறுவார்களா இல்லையா என்கின்ற அந்த பணிவான கோரிக்கை தங்கள் சமூகத்திலே முன்வைத்து வல்ல அல்லாஹ் நம்முடைய கவலையை தீர்த்து வைப்பானாக. பலஸ்தீன் மக்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய முஜாஹிதின் முராபித்துகளுக்கு வெகு சீக்கிரம் தீர்வையும் நல்ல வெற்றியையும் தந்து வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு ஹயாத்தை நீட்டித்து தந்து, உடல் ஆரோக்கியத்தை தந்து,
அவர்கள் நிம்மதியாக வாழ்கின்ற பாக்கியத்தை தந்தல் புரிவானாக என்று நாம் எல்லோரும் கேட்கிற துவாவை அல்லாஹ் கபூல் செய்து பொருந்து கொள்வானாக. வாக்கிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.